ஜனாதிபதி அலுவலகத்தில் இந்திய துணை ஜனாதிபதியை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வரவேற்றதுடன் இந்திய துணை ஜனாதிபதியாக பதவியேற்றமைக்காக சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். இதுவே இலங்கைக்கான தனது முதலாவது உத்தியோகபூர்வ விஜயம் என குறிப்பிட்ட இந்திய துணை ஜனாதிபதி இலங்கையில் தனக்கு வழங்கப்பட்ட சிறப்பான வரவேற்பு மற்றும் விருந்தோம்பல் தொடர்பில் தனது நன்றியினை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து தலைவர்களுக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமானதுடன் இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையில் நிலவும் நீண்டகால நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவது குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. பொருளாதாரம், கல்வி, சுகாதாரம், சுற்றுலா, முதலீடு மற்றும் வர்த்தக துறைகளிலும் குறிப்பாக வலுசக்தி பாதுகாப்பு மற்றும் துறைமுக அபிவிருத்தி தொடர்பான இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் இந்திய துணை ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். அவசர நிலைமைகளுக்கு மேலதிகமாக அண்மையில் தான் இந்தியாவுக்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ விஜயத்தின் போதும் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போதும் எட்டப்பட்ட புரிந்துணர்வுக்கு ஏற்ப இந்தியா தற்போது இலங்கைக்கு வழங்கும் பொருளாதார மற்றும் சமூக ரீதியான அனைத்து துறை சார்ந்த ஒத்துழைப்புகளும் விரிவடைந்துள்ளதாக ஜனாதிபதி இதன்போது கூறினார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக ஏற்பட்ட வலுசக்தி நெருக்கடியின் போது இலங்கைக்கு 38,000 மெட்ரிக் டன் எரிபொருளை அனுப்புவதற்கு இந்தியா எடுத்த நடவடிக்கையையும் ஜனாதிபதி நன்றியுடன் நினைவு கூர்ந்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது. மீனவர் பிரச்சினைகள் குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் இரு தரப்பினரும் இணைந்து செயல்பட்டு அதற்கு நீண்டகால நிரந்தர தீர்வை காண வேண்டியது அவசியம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இந்திய தூதுக்குழுவின் சார்பில் மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சர் பேராசிரியர் S.P. சிங் பாகேல், பாராளுமன்ற உறுப்பினர்களான கலாநிதி கே. லக்ஷ்மண், கலாநிதி மேத்தா விக்ரம் குர்கனி, வெளிவிவகார அமைச்சின் வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகள் சந்தோஷ் ஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டதுடன் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹீரத், தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இதேவழி இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை சந்தித்து இன்று கலந்துரையாடினார். அலரி மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இந்திய துணை ஜனாதிபதியாக பதவியேற்றமை தொடர்பில் அவருக்கு பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்தது.